ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிப்ளாய்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெப்ளிகா செட்டு நம்ம ஏன் நம்ம கிரியேட் பண்ணோம்னு பார்த்தோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாட் டவுன் ஆனால் ஆட்டோ ஹீல் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் அப் பண்ணோம், ஸ்கேல் டவுன் பண்ணோம். நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ரெப்ளிகா செட் யூஸ் பண்ணோம். பட் ஆனால் இந்த ரெப்ளிகா செட்டில் ஒரு சின்ன ஒரு இது என்ன மிஸ்ஸிங் ஆகுதுன்னா, இப்போ நம்ம நம்ம ஒரு தனி ஆளாக ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறோன்னா அப்போ நம்ம மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெப்ளிகா செட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸ் 15 மெம்பர்ஸ் டீமில் இருப்பாங்க. அவங்கவுங்க இதை அவங்கவுங்க டிப்ளாய் பண்ணிகிட்டே போவாங்க. இல்லை ஒரே பாட்ல கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்கள் டிப்ளாய்மெண்ட் எதுன்னு தெரியாது, அவங்க டிப்ளாய்மெண்ட் எதுன்னு தெரியாது. ஸோ இதில் இப்போ நீங்கள் ஒரு ரெப்ளிகா செட் சேஞ்ச் வச்சுருப்பீங்க, அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ என்ன சேஞ்ச் பண்ணீங்க என்னன்னு உங்களால் அந்த இதை வச்சு ட்ராக் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம ரிசால்வ் பண்ணோம். இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று டிப்ளாய் பண்ணுறீங்க. டிப்ளாய் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தப்பாயிடுச்சு, நீங்கள் திருப்பி பழைய வெர்ஷனுக்கே வரணும் அப்படின்னா நீங்கள் ரெப்ளிகா செட்டில் பண்ண முடியாது. ஆனால் இதே நீங்கள் டிப்ளாய்மெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால் ஈஸியாக உங்களால் நீங்கள் ஒரு புது ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் டெஸ்டிங் என்வரான்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ணீங்க, அது ஒர்க் ஆகுது. ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டோ இல்லை கியூஏலையோ போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அது சில ப்ராப்ளம்ஸ் வருது, ஏதோ ஒரு கார்னர் கேஸ்க்காக ஃபெயில் ஆகுது அப்படின்னா நீங்கள் திருப்பியும் பழைய வெர்ஷனுக்கே நீங்கள் வரணும் அப்படின்னா உங்களால் ரெப்ளிகா செட்டில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிப்ளாய்மெண்ட் யூஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி டிப்ளாய்மெண்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது நீங்கள் என்ன பண்ணோன்னா உங்களுக்கு ஏற்கனவே ரெப்ளிகா செட் இருக்குல்ல, நம்ம ரெப்ளிகா செட் நம்ம கிரியேட் பண்ணலாம். அதே ஃபைல் இருக்க கண்டென்ட் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிங்க. எதுவுமே நீங்கள் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ இதில் நான் இன்னொரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறேன். deployment definition deployment hyphen definition .yml. ஓகேவா? ஸோ இந்த ஃபைலில் நான் என்னோட ரெப்ளிகா செட்டில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே நான் காப்பி பண்ணி என்னோட இதில் டெஃபினிஷன் ஃபைலில் நான் போட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரொம்ப சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட்டும் ரெப்ளிகா செட்டோட ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம இந்த இடத்த நம்ம டிப்ளாய்மெண்ட்ஸ்னு யூஸ் பண்ணணும். டிப்ளாய்மெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே இந்த நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிப்ளாய்மெண்ட்னு வச்சுக்கலாங்க. அடுத்த மீதி எதுவுமே நீங்கள் இது பண்ணவே தேவையில்ல, நீங்கள் அப்படியே வச்சிருக்கலாம். ஸோ அப்படியே வச்சுட்டு நம்ம இது டிப்ளை பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட இதுக்கு போயிடலாம், டெர்மினலுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்எஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ இதில் நம்ம டிப்ளாய்மெண்ட் ஃபைல் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த இடத்த ஏற்கனவே பார்க்கலாம் வாட்சில் என்ன இருக்குன்னு. எந்த டிப்ளாய்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே நான் க்ளீன் அப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம kubectl create -f deployments. ஓகேவா? ஸோ இது கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த கிரியேட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எரர் வருது. இது நம்ம செக் பண்ணலாம். இந்த இடத்த நான் இந்த இடத்த சேவ் பண்ணாத இருக்கிறதுனால தான் இந்த டாட் தெரியுது பாருங்க. ஸோ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த இதை சேவ் பண்ணிட்டு திருப்பி நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ டிப்ளாய்மெண்ட் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம திருப்பியும் நம்மளோட இதுக்கு போகலாம், வாட்ச் இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 ரெப்ளிகா கொடுத்துருக்கேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாட் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த நீங்கள் ஆனால் டிப்ளாய்மெண்ட் ஃபைல் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். எக்ஸாம்பிள் டிப்ளாய்மெண்ட் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். ஆனால் டிப்ளாய்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெப்ளிகாஸ் அது கிரியேட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாட் இண்டிவிஜுவலாக கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ரெப்ளிகா செட் கிரியேட் பண்ணோம். நம்ம ரெப்ளிகா செட் நம்ம டிப்ளாய் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ரெப்ளிகா செட் மட்டும்தான் டிப்ளாய் ஆச்சு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெப்ளிகா செட் கிரியேட் பண்ணல. ரெப்ளிகா செட்டில் இருக்க அந்த ஃபைல் அப்படியே எடுத்துட்டு நம்ம அதை டிப்ளாய்மெண்ட் ஃபைலாக மாற்றணும். கைண்டு மட்டும் ஜஸ்ட் நம்ம டிப்ளாய்மெண்ட்னு மாற்றிட்டு
நம்ம வந்து டிப்ளாய் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ரெப்ளிகா செட்டில் அந்த இடத்துல வெறும் ரெப்ளிகாஸ்ன்னு மட்டும்தான் கொடுத்தோம் நம்மளோட டிப்ளாய்மெண்ட் ஃபைலில். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த வெறும் டிப்ளாய்மெண்ட் இதை மட்டும்தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் நேம் வந்து சேஞ்ச் பண்ணோம். வேற எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணல. ரெப்ளிகா செட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே தான் இதுலேயே நம்ம கொடுத்தோம். ஸோ இந்த இடத்த நம்ம ரெப்ளிகாஸ்ன்னு மட்டும் மென்ஷன் பண்ணோம். பட் ஆனால் குபர்னெட்டிஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் எப்பயுமே நீங்கள் டிப்ளாய்மெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் எத்தனை ரெப்ளிகாஸ் வந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறீங்களோ அது வந்து ஒரு ரெப்ளிகா செட் வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வாட்டி டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஒரு டிப்ளாய்மெண்ட் செட் வந்து அது வந்து ரெப்ளிகா செட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து டிப்ளாய் பண்ணிட்டோம். இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்கு? ஏற்கனவே நம்ம வந்து ரெப்ளிகாஸில் தான் நம்ம வந்து இதே தான் பண்ணியிருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 பாட் வந்து கிரியேட் ஆகுது. ஒரு ரெப்ளிகா செட் வந்து கிரியேட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு டிப்ளாய்மெண்ட்னு ஒரு இது வந்து கிரியேட் ஆகுது. அப்படிதான் சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்னன்னா வந்து இப்போ வந்து நான் வந்து இதோட ஸ்டேட்டஸ் நான் வந்து செக் பண்ணலாம். ஸோ இதோட ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம செக் பண்ணணும்னா வந்து kubectl கெட் டிப்ளாய்மெண்ட்ஸ். ஸோ என்னென்ன டிப்ளாய்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வாட்ச் விண்டோவில் பார்க்கறதுனால நம்ம இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கமாண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அடித்து பார்க்க தேவையில்ல. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிப்ளாய் பண்ணிட்டோம். டிப்ளாய் பண்ணதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்படி செக் பண்ணோம்னா வந்து kubectl ரோல் அவுட்னு இருக்கும். ரோல் அவுட் ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் என்னன்னா வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் டிப்ளாய்மெண்ட்னு கொடுக்கணும். ஸோ டிப்ளாய்மெண்ட்டோட நேம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து ரோல்ட் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. ஸோ இது நமக்கு வந்து ஒரு பெரிய இது இல்லை. ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம வந்து 2 ரெப்ளிகாஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கமாண்டோட நம்ம பவர்ஃபுல்லான இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா நம்ம சப்போஸ் நம்ம வந்து நிறைய ரெப்ளிகாஸ் நம்ம வந்து வச்சுருந்தோம். சப்போஸ் நம்ம வந்து இதில் வந்து இப்போ நான் வந்து 2க்கு பதில் இதில் வந்து நான் வந்து 10ன்னு போடுறேன்னு வச்சுங்க. எனக்கு வந்து 10 ரெப்ளிகாஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து இதே வந்து இப்போ நான் வந்து கிரியேட் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே வந்து நான் வந்து டிப்ளாய்மெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து அப்ளை தான் கொடுக்க முடியும். அப்ளைன்னு கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டேட்டஸ்னு அடிச்சேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10ல் 3 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு வருது. ஸோ நீங்கள் இந்த விண்டோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரெப்ளிகாஸ் வந்து இந்த இடத்த இது பாட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதில் ஒன்று ஒன்றா பாட் வந்து அப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நம்ம அந்த ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எத்தனை வந்து ஜாப்ஸ் வந்து இன்னும் டோட்டலாக இருக்குது, அதில் எவ்வளோ கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஃபுல்லும் கம்ப்ளீட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு மெசேஜ் வந்து வருது. ஸோ நீங்கள் எப்பயுமே ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து செக் பண்ணும் ஒரு டிப்ளாய்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரோல் அவுட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டிப்ளாய்மெண்ட் அதோட டிப்ளாய்மெண்ட்டோட நேமு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரோல் அவுட் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு இது வந்து ப்ராப்பராக டிப்ளாய் இருக்குன்னு அர்த்தம். உங்களோட டிப்ளாய்மெண்ட்டோட இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய ரெப்ளிகாஸ் கொடுத்துருக்கீங்க, டிப்ளாய்மெண்ட்டோட ஃபைல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதில் நிறைய வந்து நீங்கள் பார்ட்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களால் வந்து பார்க்க முடியும் எவ்வளோ வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு, எவ்வளோ வந்து இன்னும் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமாண்ட் இது. ஸோ இந்த ஒரு இது நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து இதில் வந்து இப்போ வந்து நான் வந்து வாட்டி நான் வந்து டிப்ளாய் பண்ணுறேன். ஸோ அதோட என்னோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணணும். ஸோ ஏன்னா வந்து டிப்ளாய்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து ஜிட்டில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு கமிட் மெசேஜும் உங்களுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து காமிக்குதோ அதில் வந்து என்ன இருக்குது என்னன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து டிப்ளாய்மெண்ட்லேயும் வந்து இது வந்து பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஜஸ்ட் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து ப்ரீவியஸ் டிப்ளாய்மெண்ட்டோட இது என்ன அதுக்கு வந்து போகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி வந்து நம்ம வந்து இந்த ரோல் அவுட்டோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் வந்து kubectl ரோல் அவுட் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட்டோட நேமு. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ரிவிஷன் 1ன்னு வருது. ஸோ சேஞ்ச் காஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நன்னுன்னு வருது. ஸோ இது சேஞ்ச் காஸ் என்னன்னா நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம்.
ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஃபீச்சர் எக்ஸ் இது பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபீச்சர் எக்ஸ் இல்லை ஃபீச்சர் ஒய் வந்து டிப்ளாய் பண்ணுறீங்கன்னா இப்போ ஃபீச்சர் ஒய். ஸோ அந்த மாதிரி உங்களால் வந்து இந்த சேஞ்ச் காஸ் வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எப்பயுமே நம்ம வந்து நம்ம டிப்ளாய் பண்ணும்போது வந்து kubectl -f அப்ளை -f தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த இதில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். அப்ளை -f டிப்ளாய்மெண்ட். ஸோ இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைஃபன் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்படி கொடுத்தா என்ன ஆகுனா வந்து நம்ம என்ன கமாண்ட் கொடுக்குறோமோ அது வந்து ரெக்கார்டு வந்து அது வந்து இதுவாகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி நாங்கள் ரோல் அவுட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கமாண்ட் கொடுத்தோமோ அது வந்து இந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து சில வாட்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ரெப்ளிகா செட்டை நீங்கள் வந்து ஆன் தி ஃப்ளைல நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இம்பரேட்டிவாக சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து ஹைஃபன் ரெப்ளிகான்னு சொல்லி நீங்கள் கமாண்ட் லைன்லேயே கொடுக்குறீங்க. அப்படின்னா இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எத்தனை ரெப்ளிகாஸ் கொடுத்தீங்க, எத்தனை இது கொடுத்தீங்க, என்ன இமேஜோட வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதை நம்ம திரும்ப திரும்ப நம்ம வந்து ரெக்கார்டுன்னு கொடுத்தாலும் நம்ம ஒரே கமாண்ட் தான் நம்ம கொடுக்கறதுனால அதில் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, இதில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இது ஏற்கனவே உங்களுக்கு இந்த இடத்த வருது பாருங்க, இந்த இது வந்து டெப்ரிகேட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு இது வந்து யாரும் யூஸ் பண்ணறதில்ல. ஆனால் இதுவும் வந்து ஒரு மெத்தட் ஆஃப் ரெக்கார்டிங் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த சேஞ்ச் காஸ் வந்து அப்டேட் பண்ணுறது. ஸோ இதை தவிர நம்ம வந்து வேற எப்படி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும், ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் மாதிரி நம்ம டிப்ளாய் பண்ணும்போதே நம்ம வந்து ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து டிப்ளாய் பண்ணும்போதே வந்து ஆட் பண்ணது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம என்ன டிப்ளாய்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோமோ அந்த டிப்ளாய்மெண்ட்டோட இந்த சேஞ்ச் காஸ் வந்து நம்ம வந்து மேனுவலாக போயிட்டு அப்டேட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து kubectl ஸோ நம்ம வந்து அனடேட் பண்ணலாம். அனடேட்னா இந்த வேல்யூஸ் வந்து நம்ம போயிட்டு சேஞ்ச் பண்ண முடியும், சேஞ்ச் காசோடது. ஸோ அனடேட் டிப்ளாய்மெண்ட்டு, அப்புறம் வந்து டிப்ளாய்மெண்ட்டோட நேமு. ஸோ இதான் டிப்ளாய்மெண்ட்டோட நேமு, எக்ஸாம்பிள் டிப்ளாய்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து kubernetes .io /change -cause. ஓகேவா? இது கொடுத்துட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன வேணுமோ நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இனிஷியல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா kubectl annotate டேட் இல்லை அனடேட்டு. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட்டோட நேமு. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா வந்து kubernetes.io, அதுக்கப்புறம் சேஞ்ச் காசு, அதில் வந்து நம்ம என்ன இதை கொடுக்கணும். ஸோ இது நீங்கள் வந்து இப்படி ரன் பண்ணீங்கன்னா இப்போ வந்து அனடேட் ஆயிடுச்சு, அனடேட்டட்னு வந்திருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம வந்து இதோட ஹிஸ்ட்ரியை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இனிஷியல் வெர்ஷன் வருது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இதை வந்து நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணிட்டீங்க, அதுக்கு மேலே நீங்கள் வந்து திருப்பியும் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக உங்களால் வந்து இது பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு வே. ஏன்னா இது நீங்கள் ரெக்கார்ட்னு யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து இதுதான் பண்ணுறீங்க. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் எதாவது டிப்ளாய் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் ஆப்ஷன் எடுத்துடுங்க. எடுத்துட்டு நீங்கள் டிப்ளாய் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் போயிட்டு இந்த இடத்துல வந்து வெர்ஷன் 2 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2ன்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மேனுவலாக போயிட்டு உங்களால் வந்து அப்டேட் பண்ண முடியும் அந்த சேஞ்ச் காஸ். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து இப்போ வந்து ஒரே ஒரு சேஞ்ச் தான் இருக்குது, ஒரே ஒரு ரிவிஷன் தான் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்காது. இது நீங்கள் வந்து ஒரு 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 பீரியட் ஆஃப் டைம், ஒரு வந்து 6 months இல்லை 1 year ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க, என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, என்ன ஃபீச்சருக்கு என்ன இதுன்னு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து அனடேட் பண்ணி அந்த இதை வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரின்னு அடிக்கும்போது இந்த டிப்ளாய்மெண்ட் நம்ம வந்து இதுக்காக பண்ணோம், அந்த டிப்ளாய்மெண்ட் வந்து இதுக்காக பண்ணோம். சப்போஸ் வந்து இந்த ஃபீச்சரோ இல்லை இந்த இதுவோ வந்து நம்ம வந்து ரிவர்ட் பேக் பண்ணோம் அந்த ஒரு பர்டிகுலர் வெர்ஷனுக்குன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து மேனுவலாக போயிட்டு அனடேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் ஆனால் இதில் ஒரே ஒரு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு வாட்டியும் நம்ம வந்து ரிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 3-4 வாட்டி நான் வந்து அப்ளை கொடுத்துட்டேன். பட் ஆனால் அப்ளை கொடுத்தும் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ரிவிஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல தான் இருக்கு.
எனக்கு அடுத்த ரிவிஷனே எனக்கு வந்து வரல. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வந்து எனக்கு வந்து நிறைய வெர்ஷன் வேணும். என்னோட ஒரு டிப்ளாய்மெண்ட்டும் எனக்கு வந்து ஒரு வெர்ஷன் மாதிரி வேணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து நீங்கள் வந்து ரோல் அவுட் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் எந்த சேஞ்சுமே நம்ம வந்து எதுவுமே பண்ணல. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதே வந்து நம்ம வந்து ரோல் அவுட் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, இந்த ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு ரீஸ்டார்ட்னு கொடுக்க போகிறோம். ரீஸ்டார்ட் டிப்ளாய்மெண்ட். ஸோ எப்படி கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன் வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம என்ன வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோமோ அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு வெர்ஷன் வந்துருச்சு. ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் போயிட்டு அனடேட் பண்ணலாம். ஸோ அனடேட் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் எது பண்ணியிருக்கீங்களோ அதை தான் உங்களால் வந்து பண்ண முடியும். நான் வந்து இப்போ வந்து வெர்ஷன் 3ன்னு கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் 3ன்னு வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெர்ஷன் வந்து 2ன்னு இருக்கு. ஸோ அதுக்கு இனிஷியல் வெர்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெர்ஷன் 3ல இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நீங்கள் ஒரு வாட்டியும் ரீஸ்டார்ட்னு கொடுக்கும்போது உங்களுக்கு புது புது வெர்ஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ புது புது வெர்ஷன் கிரியேட் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு வாட்டியும் போயிட்டு அனடேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது வெர்ஷன் வந்து கிரியேட் ஆகிடும் டிப்ளாய்மெண்ட்டில். அதுக்கப்புறமேல நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதே இதிலே தான் சேஞ்ச் ஆகும். அது நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து ஸோ இப்போ வந்து நான் வந்து திருப்பி நான் வந்து டிப்ளாய் பண்ணுறேன், அப்ளைன்னு கொடுக்குறேன். எனக்கு நான் அப்ளைன்னு கொடுக்கும்போது எனக்கு புது புது வெர்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. நீங்கள் வந்து ரோல் அவுட் ரீஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புது புது வெர்ஷன் வந்து கிரியேட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் வந்து 100 டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதே வெர்ஷன்லேயே தான் இருக்கும். திரும்ப திரும்ப அப்ளை ஆகிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு வாட்டி ஒரு அட்வான்டேஜும் கூட. ஏன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி டிப்ளாய் பண்ணுறீங்க, இது ஒன்று தப்பாயிடுச்சு, திருப்பி இன்னொன்று டிப்ளாய் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் டிப்ளாய் பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்கள் அப்ளிகேஷன். அப்படின்னா வந்து நீங்கள் அன்னெசரியாக நிறைய ரிவிஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ராப்பராக எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்டிங் பண்ணுறீங்க, எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா, அதே மாதிரி உங்களுக்கு டிப்ளாய்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு மேனுவலாக போயிட்டு நீங்கள் எப்படி இது பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒரு டெஸ்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நான் வந்து புதுசாக ஒரு ரீஸ்டார்ட் வந்து நான் வந்து கொடுத்துட்டு ஸோ நான் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்குவேன்னா நான் வந்து இந்த இடத்த எல்லா டெஸ்ட் எல்லாமே நான் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அனடேட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னொரு வெர்ஷன் வந்து இப்போ வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸ்லைன் பண்ணி இது வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களால் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டிப்ளாய்மெண்ட் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரெப்ளிகா செட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் வந்து இந்த மாதிரி வெர்ஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து என்ன வெர்ஷனில் இருக்கிறீங்களோ அது மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். அதை தவிர உங்களால் வெர்ஷன்ஸ் மாற்றுறதோ போகிறதோ இல்லை வந்து ஒரே ஒரு வெர்ஷன் தான் இருக்கும். அது வெர்ஷன் கூட உங்களுக்கு காமிக்காது. ஒரே ஒரு ரெப்ளிகா செட்டு தான் இருக்கும். அந்த என்ன நீங்கள் ரெப்ளிகா செட் கிரியேட் பண்ணுவீங்க. ஆனால் டிப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக உங்களால் வந்து கொண்டு வர முடியுது. நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன டிப்ளாய் பண்ணுறீங்கன்னு உங்களால் வந்து அனடேட் பண்ண முடியுது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த டிப்ளாய்மெண்ட்லேருந்து உங்களால் ரோல் பேக் பண்ண முடியும்னா அதுவும் பண்ண முடியும். அது நான் வந்து கடைசியாக காமிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் சேஞ்ச் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த வெர்ஷனோட நம்பரிங் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடைசியாக காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு வாட்டியும் நம்ம வந்து மேனுவலாக போயிட்டு அனடேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ சப்போஸ் இந்த அனடேஷனே நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட் ஃபைலில் வந்து நம்மளால் வந்து டிக்ளரேட்டிவாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபைலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ என்னோட ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைலில் நம்ம ரெப்ளிகா செட்டு தான் அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு கைண்ட் மட்டும் டிப்ளாய்மெண்ட் மாற்றிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எந்த இடத்துல வந்து அந்த மாதிரி நம்ம வந்து அனடேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணோன்னா வந்து உங்களோட இந்த மெட்டா டேட்டா இருக்குல்ல, இந்த மெட்டா டேட்டாவில் வந்து உங்களால் அனடேட் பண்ணலாம். ஸோ அனடேஷன் சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துட்டு இதில் வந்து என்னன்னா வந்து நீங்கள் வந்து kubernetes.io kubernetes.io எனக்கு நான் சில இதெல்லாம் ப்ளகின்ஸ் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு வந்து அது வந்து காமிக்குது. ஸோ இனிஷியல் டிப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த இனிஷியல் டிப்ளாய்மெண்ட் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம வேற ஏதாவது கொடுக்கலாம். நம்ம வந்து என்னன்னா வந்து ஃப்ரண்ட் எண்ட் வேலிடேஷன் ஆடட்னு கொடுக்கலாம். வேலிடேஷன் அப்டேட் ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட இது.
ஸோ இப்போ வந்து நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஒரு இதுனா, நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிட்டீங்க. சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 3லே தான் போய் அப்டேட் ஆகும். ஏன்னா நீங்கள் எத்தனை வாட்டி அப்ளை பண்ணாலும் கரண்ட்டாக என்ன இது இருக்கோ அதில் தான் போய் அப்டேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம மாற்றி இது பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இப்போ வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அப்ளை பண்ணேன்னா எனக்கு 3லேயும் ஆகும் 4லேயும் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து ரீஸ்டார்ட் டிப்ளாய்மெண்ட்னு கொடுக்குறேன். இப்போ ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையும் வருது. ஸோ வந்து நான் வந்து அப்ளை பண்ணலை. எனக்கு வந்து பழைய வெர்ஷன் என்ன இருக்கோ அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்ளை வந்து இது வந்து ஆகுது. நான் வந்து ரீஸ்டார்ட்னு கொடுக்கும்போது நான் டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு தான் அனோட்டேட் பண்ணேன். அந்த டிப்ளாய்மெண்ட் தான் எனக்கு வந்து டூப்ளிகேட் ஆகுது ரீஸ்டார்ட்னு கொடுக்கும்போது. இப்போ நான் வந்து அப்ளைன்னு கொடுத்தேன்னா எனக்கு 4ல் மட்டும் அப்ளை ஆகும். நம்ம வந்து இதில் வந்து நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வந்து ரீஸ்டார்ட்னு கொடுக்குறோன்னா பழசா எப்போ என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குதோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ஆகும். ஸோ ரன்னிங் கரண்ட் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து நான் வந்து ஏன்னு சொல்கிறேன். kubectl get deployment. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட டிப்ளாய்மெண்ட்டு. ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட்டை நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பாருங்க. ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அனடேஷன் பார்த்தீங்கன்னா அனடேஷன் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. ஸோ இதுதான் நம்ம வந்து அனடேஷனை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பட் ஆனால் வந்து நம்ம எங்கே சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் இன்னும் இந்த சேஞ்ச் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலை. ஸோ அப்ளை பண்ணாத போது ரன்னிங் ஆப்ஜெக்டோட இது பார்த்தீங்கன்னா இன்னும் அது வந்து டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல்லின்னு அனடேஷனில் தான் இருக்குது. ஏன்னா இது வந்து வெர்ஷன் வந்து 3லேருந்து ரெப்ளிகேட் பண்ணிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3ல் என்ன அனடேஷன் இருந்ததோ டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல் தான் நம்ம வந்து அனடேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அதே அனடேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4லேயும் வந்திருக்கு. அதனால தான் நம்ம வந்து இந்த இடத்த சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த சேஞ்ச் பண்ணாலும் இந்த சேஞ்ச் இன்னும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த சேஞ்ச் வந்து நம்ம வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த சேஞ்ச் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 4ல் போயிட்டு அப்டேட் ஆகும். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். 4ல் இருக்குது டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல்னு. இப்போ வந்து நான் வந்து அப்ளை பண்ணோன்னா இந்த இது இப்போ எனக்கு 4ல் வந்து ஃப்ரண்ட் எண்ட் வேலிடேஷன் அப்டேட்னு வந்துருச்சு. ஸோ இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஃபைல்லே வந்து நம்ம அந்த அனடேஷன் வந்து கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம புதுசாக ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய அனடேட் பண்ணலாம். இதில் வெர்ஷன் மாதிரி இது மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி அனடேட் பண்ண முடியும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் வெர்ஷன் நம்ம வந்து இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே மேனுவலாக நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 4 வெர்ஷன் இருக்குது. ஸோ இதில் நான் இன்னொன்று என்ன சொல்ல பார்த்தேன்னா வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு டிப்ளாய்மெண்ட் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 ரெப்ளிகா செட் இருக்குது. ஸோ இது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு டிப்ளாய்மெண்ட் தான் இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 4 ரெப்ளிகா செட் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு ஒரு வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதே ரெப்ளிகா செட்டில் தான் அப்டேட் ஆகும் கரண்ட் ரெப்ளிகா செட்டில். ஏன்னா மற்ற ரெப்ளிகாவோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 0வா இருக்குது. ஆனால் இதுதான் வந்து நமக்கு இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்க கவுண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 10 இருக்குது எல்லாமே. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் வந்து வெர்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களால் வந்து ஒரு ஒரு வாட்டியும் அது ரெப்ளிகா செட் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இது ஏன் இப்படி மெயின்டைன் ஆகுதுன்னா சப்போஸ் நம்ம வந்து திருப்பி வந்து பழைய இதுக்கு போகணும், பழைய வெர்ஷனுக்கு போகணும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து இந்த ரெப்ளிகா செட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் டிப்ளாய்மெண்ட் பண்ணாலும் எத்தனை ரிவிஷன் இருக்கோ அத்தனை ரெப்ளிகா செட் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு ஒரு ரிவிஷன் கிரியேட் பண்ணும்போதும் ரோல் அவுட் ரீஸ்டார்ட்னு நீங்கள் கொடுக்கும்போதும் டிப்ளாய்மெண்ட்டை திருப்பி திருப்பி புது புது ரெப்ளிகா செட் கிரியேட் ஆகும். அதே மாதிரி அந்த ஒரு ஒரு ரெப்ளிகா செட்டுக்கும் ஒரு ஒரு வெர்ஷன் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா வந்து இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இது வந்து நம்ம வந்து டிப்ளாய் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த வேலிடேஷன் நம்ம வந்து இப்போ டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஏதோ வந்து நமக்கு வந்து தப்புன்னு தெரியுது. ஸோ நம்ம வந்து எப்படி நம்ம வந்து நான் இந்த டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல் அந்த பேஸ் லைன் பண்ணல அந்த வெர்ஷனுக்கு நான் வந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா வந்து kubectl
ரோல் அவுட் அன்டூன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட்டோட நேமு, அதுக்கப்புறமேல் டிப்ளாய்மெண்ட்டோட நேம். ஓகேவா? ஸோ இது கொடுத்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து பழைய இதுக்கு வந்து ரோல் பேக் ஆயிடுச்சு. ஸோ ரோல் பேக் ஆனோடனே நம்ம வந்து ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 1 2 3 4 இருந்தது. அதனால தான் நான் இது வந்து கடைசியாக சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணியிருந்தீங்க. பட் ஆனால் இந்த ஃப்ரண்ட் அண்ட் வேலிடேஷனில் திருப்பியும் வந்து ஏதோ எரர் வந்துடுச்சு, இல்லை வந்து ஏதோ வந்து நீங்கள் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால என்ன சொல்கிறாங்க, இல்லை நம்ம வந்து பழைய வெர்ஷனுக்கே போகணும்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ரோல் பேக் பண்ணுறீங்க. ரோல் பேக் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து வெர்ஷன் 3க்கு போயிடும். ஸோ வெர்ஷன் 3 என்ன ஆயிடும்னா வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து வெர்ஷன் 3யை வந்து ரோல் பேக் நீங்கள் போகும்போது கடைசியாக என்ன வெர்ஷன் இருக்கோ அதோட ஒன்று ஆட் பண்ணிட்டு இந்த 3 வந்து 5ஆக மாறிடும். ஸோ உங்களுக்கு புரியுதா? திருப்பி நான் ரோல் பேக் பண்ணனா திருப்பியும் வந்து வேலிடேஷன் அப்டேட் இருக்குல்ல, அதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4ன்னு இருக்குல்ல, அது வந்து 6 ஆகிடும். ஸோ 1 2 5 6ன்னு ஆகிடும். ஸோ கடைசியாக என்ன வேர்ஷன் இருக்கோ நீங்கள் ரோல் பேக் பண்ணுறீங்களோ அந்த வேர்ஷனை வந்து ரீநேம் பண்ணிடும் கரண்ட் வேர்ஷனாக. ஸோ அதுதான் இங்கே ஆயிருக்கு. ஸோ நான் வந்து வேர்ஷன் 4ல் இருந்தேன். வேர்ஷன் 4ல் இருந்துட்டு நான் ரோல் பேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ஷன் 3 ஆயிடுச்சு. வேர்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ரோல் பேக் பண்ணதுனால புது வேர்ஷனாக அந்த 3யை வந்து 5ன்னு ரீநேம் பண்ணிடுச்சு. ஸோ ஏன்னா 4க்கு அப்புறம் அடுத்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ அதனால என்ன பண்ணுச்சு, இந்த 3ன்ற வெர்ஷன் வந்து 5ன்னு மாத்திடுச்சு. இப்போ சப்போஸ் இந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் வேலிடேஷன் வந்து 25 வெர்ஷன் இருக்கு, நீங்க ரோல் பேக் பண்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா 24ன்னு இருக்கும். ஸோ இந்த 25 வெர்ஷனுக்கு அடுத்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 26ன்னு கிரியேட் பண்ணிட்டு டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷன் என்னவோ அதை வந்து ரீநேம் பண்ணிட்டு அது வந்து புது வெர்ஷனாக அது வந்து கொண்டு வந்துடும். ஸோ இதுதான் வந்து ரோல் பேக்கோட வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரோல் பேக் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து பழைய வெர்ஷனுக்கு வந்து வர முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி நீங்கள் வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணும்போது எவ்வளோ ஈஸியாக ஒரு அப்ளிகேஷன் உங்களால் டிப்ளை பண்ண முடியுது பாருங்கள். நீங்கள் டிப்ளை பண்ணும்போது ஒரு எரர்னு ஃபேஸ் பண்ணுறீங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரோல் பேக்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்டே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பழைய வெர்ஷனுக்கு வந்து ரோல் பேக் ஆகிடும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெப்ளிகா செட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு 4 ரெப்ளிகா செட் தான் இருக்குது. ஏன்னா நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 4 வெர்ஷன் தான் இருக்குது. ஈவன் நம்ம ரோல் பேக் பண்ணாலும் பழைய வெர்ஷனே அது வந்து ரோல் பேக் பண்ணறதுனால அதனால வந்து புதுசாக உங்களுக்கு ரெப்ளிகா செட் வந்து கிரியேட் ஆகலை. அதனால வந்து உங்களுக்கு வந்து பழைய ரெப்ளிகா செட் தான் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இந்த மாதிரி டிப்ளாய்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து டெவலப்பராக இருந்தீங்க, நீங்கள் வந்து ஒரு குபர்னெட்டிஸ் டெவலப்பராக இருக்கீங்க, உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஒரு குபர்னெட்டிஸ் பேஸ் பண்ணியிருக்குன்னா நீங்கள் வந்து டிப்ளாய்மெண்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் டெய்லி இது பண்ணுவீங்க, நீங்கள் டெய்லி அப்டேட் பண்ணுவீங்க. அந்த இதை நீங்கள் டிப்ளாய் பண்ணி பார்க்கணுன்னா வந்து இது வந்து உங்களுக்கு நல்லா இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.